இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா சோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, என்னில் அடங்கா சோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 29 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அழகாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். மிகுந்த சந்தோஷமாய் வருகிறார்கள். ஆனால் அடுத்த உடனே ஒரு பிரச்சனை வருகிறது. பார்வோன் சேனை பின்தொடர ஆரம்பித்து விட்டது. மீண்டுமாய் அடிமைத்தனத்திற்குள் பிடித்துச் செல்லும்படியாய் பார்வோன் தன்னுடைய சேனைகளோடு ரதத்தோடு வருகிறான். முன்பாக செங்கடல், ஆனால் கர்த்தர் செங்கடலை பிளந்து கொடுக்கிறார். பார்வோனின் தொடர்ந்து வருகிற போராட்டத்திற்கு அங்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. பார்வோனின் சேனைகள் அதே செங்கடலிலே அழிந்து போகும்படியாக பண்ணுகிறார். இந்த ஜனங்கள் அழகாக செங்கடலை கடந்து அங்கு போய்விடுகிறார்கள். ஏதோ 1-2 குடும்பங்கள் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து போகிறார்கள் வனாந்தரத்தின் பாதையிலே. அங்கு தண்ணீர் கிடைப்பது கடினம். அங்கு பாதிப்புகள் எவ்வளவோ உண்டு. தங்குவதற்கு சரியான இடம் இருக்காது, வழி தெரியாது. ஆனால் கர்த்தர் அழகாய் நடத்தினதை சொல்லுகிறார். போட்டிருந்த வஸ்திரம் 4 நாள் அல்ல, அல்லது 4 மணி நேரம் அல்ல, 40 வருடம் ஆண்டவர் நடத்துகிறார். பழையதாய் போகவில்லையாம். கால்களில் போட்டிருந்த செருப்பு பழையதாய் போய் தேய்ந்து பிஞ்சு போகவில்லையாம். இன்னைக்கு நான் போட்டிருக்கிற வஸ்திரம் 1 மணி நேரத்துக்குள்ளே அது ஒரு மாதிரி நம்முடைய ட்ரெஸ் போயிருது. 1 மைல் தூரம் நடப்பதற்குள்ளே செருப்பாக இருப்பதில்லை. எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஏன்? நம்மை நடத்துகிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியா, நான் உங்களை தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவருக்கு ஒரு மனிதனை தன் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணித்தால் ஆண்டவர் அவனை நடத்த ஆரம்பித்து விடுவார். ஆண்டவருடைய நடத்தல் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அனுதினமும் அதில் அற்புதம் இருக்கும், அதிசயம் இருக்கும். பார்ப்பதற்கு வனாந்தரமாக தோன்றும், பார்ப்பதற்கு கரடு முரடாய் தோன்றும், பார்ப்பதற்கு தனியாய் போராடுகிறது போலதான் தோன்றும். நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், என்ன நிலைமை தான் இப்படி கூட தோன்றும். ஆனால் பொறுமையோடு கூட அவருடைய நடத்தலுக்கு விட்டு கொடுத்து நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், போகிற பாதையெல்லாம் நமக்கு ஆச்சரியம் காத்திருக்கும். போகிற பாதையெல்லாம் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் நடத்துவதை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். மற்றவர்களை அதை பார்த்து ஆச்சரியப்பட முடியும். இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைத்தனால் கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை பின்னாடி திரும்பி பாருங்க. கடந்து வந்த பாதைகள்ல ஒன்றுமில்லாமல் அலைந்து தெரிந்த நாட்கள் இருந்திருக்கும். ஒன்றுமில்லாமல் அற்பமான ஆரம்பமா மற்றவர்கள் அசட்டைப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர் என்ன நடத்தி கொண்டு வந்திருக்கிறாருன்னு நீங்க நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை நினைத்து பார்க்கலன்னா தான் இப்ப சைட்ல அங்கும் பார்ப்போமானால் புலம்ப ஆரம்பித்து விட, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அவர்களுக்கெல்லாம் அது இருக்கிறது, அவர்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்களே. இல்லை, நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமா தான் நடத்தி இருக்கிறார். ஒரு வாலிபனை சந்திக்கும்போது அவன் காரியத்தை சொன்னான். அவனுடைய கல்லூரியிலிருந்து ஒரு டீம் படிப்பு நிமித்தமாக மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அனுப்புகிறார்கள். அங்கே ஒரு டீமா இந்த தம்பி தான் லீட் பண்ணுகிறான். அவன் ஆண்டவருக்கு பயந்த ஒரு தம்பி. ஆனால் வீட்டிலோ வறுமை தலைவிரித்து ஆடினது. வீட்டில இருந்து அவனுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. ஆங்காங்கே மற்ற ஜனங்கள் கொடுக்கிற ஒத்தாசையினாலே, கொடுக்கிற உதவினால் தான் இந்த கல்லூரியிலே அவன் படித்து வந்தான். பாம்பே பட்டணம் போய் விட்டான். ஆனால் இவன்கிட்ட இருந்தது பார்த்தா, இவன் பேங்க் பேலன்ஸ்ல 17 ரூபாய் 50 காசு மட்டும்தான். திடீரென்று ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது வாங்க வேண்டும், ஏதாவது புதிதாக இது பண்ணால் கூட இவனோட பணமே இல்லை. ஆனால் கல்லூரி நிமித்தமா அனுப்பப்பட்டபடினா அவன் போகிறான். போய் என்ன பண்ணுகிறதுன்னு சொல்லி பார்த்தாலும் ஜெபித்து கொண்டு ஆண்டவர் நடத்துவார். யாரிடம் போய் பணத்தை கேட்பது? ஆனால் அந்த டீம் அழகா லீட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீரென்று இவனுடைய மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்தா அதுல குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகை கிரெடிட் ஆகி காமிக்குது. பார்க்கும்போது இவனுக்கு குழப்பம், எப்படிதான் யாரை தவறுதலா அனுப்பிட்டாங்களோ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை
இவ்வளவு பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வந்திருக்கிறத பார்த்து இது பண்ணி பார்த்தா யாரும் உடனே போன் பண்ணல, திருப்பி வேற எதுவும் மெசேஜும் வரல. என்னென்று பார்த்துட்டு அவங்க இருக்கும்போது திருப்பி அதை போய் பார்க்கும் பொழுது அது சாதாரண அமௌண்ட் அல்ல. இவன்கிட்ட இருந்தது 17 ரூபா 50 காசு. ஆனா அதில் வந்த பணம் தெரியுமா 30,000 ரூபாய் வந்திருக்கிறது. பிரமித்து போய்விட்டான். நான் அது என்னன்னு சொல்லி திருப்பி பார்க்கும் பொழுது அது இவனுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் தடைப்பட்டு பல மாதங்களாய் வருடங்கள் நின்று போன அந்ததை கர்த்தர் அந்த நாளிலே கிடைக்கும்படி பண்ணியிருக்கிறார். இவனுக்கு கண்களிலே கண்ணீர் ததும்ப ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு அருமையான தேவன்! யாரிடம் போய் நான் கையேந்தி நிற்காதபடிக்கு அந்த இடத்துல அந்த நாள்ல அந்த சூழ்நிலையில எனக்கு இவ்வளவு அழகாய் உதவி செய்து நடத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய நடத்தலை சொல்லி அவன் நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறான். எவ்வளவு பெரிய தேவன்! யோசித்து பாருங்க, நமக்கும் செய்வார். இவன் எதிர்பார்க்கல, இவன் அதை மறந்தே போய்விட்டான். பணம் வருங்கிற நம்பிக்கையும் இல்ல. எந்த இடத்துல எப்போ எப்படி என்ன செய்யணும், எதை எப்பொழுது கொடுக்கணும் என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பரம தகப்பன். ஏன் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்னை கொடுத்து பார்க்க கூடாது. சூழ்நிலையை பார்த்து கவலைப்படாதீங்க. அது வரும் இது வரும் காத்திருந்து சோர்ந்து போய்விட்டீர்களா? ஏதாவது நன்மை உண்டாகும் சொல்லி எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலன்னு சொல்லி நம்பிக்கை இழந்துட்டீங்களா? உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாகவே உதவி உன்னதத்திலிருந்து வரும், ஒத்தாசை பரத்திலிருந்து உண்டாகும். நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரம் நாங்க தத்தளிக்கிறோம், புலம்புகிறோம், நீ நடத்தி வந்த பாதையை மறந்து போய்விடுகிறோம். அப்படி அல்ல, இஸ்ரேல் ஜனங்களை அற்புதமாய் வழி நடத்தின அதே தேவன் தான் எங்களுடைய தேவன். உடைய ஜீவனே கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு கை கொடுத்தீரப்பா. அது நிமித்தமாக இன்னைக்கு நாங்கள் உம்முடையவர்களாய் மாறி இருக்கிறோம். ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறேன். எங்களை நடத்த மாட்டீரா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து அல்லது இக்கட்டில மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியல, ஆண்டவரே என்னை நடத்தும் சொல்லி கூப்பிடுகிற பிள்ளைகளை இன்னைக்கு வலதுகையை பிடித்து நடத்தி சூழ்நிலைகளை மாற்றி எரியோக்களை ஒட்டைத்து எல்லா யோர்தான்களை பின்னிட்டு திரும்ப செய்து அக்கறைப்படுத்தி நீர் அதிசயங்களை காண பண்ணுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டோடைய நடத்தலுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமானால் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் அவ்விதமாய் நம்ம நடத்துவார். இந்த நாளை கர்த்தருடைய கரத்திலே கொடுப்போம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து